பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. இரண்டாவதாக, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை இன்னும் சிறிது காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும். என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான என்ன காரணம்? காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26 தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். இப்போ அதை ஒட்டி நீங்க எப்படி பயணப்பட போறீங்க? அதான் அவர் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எத்தனையோ தேர்தல்கள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதே போல் 2026 தேர்தலும் வரும். அதில் சரியான கூட்டணி, மக்களை சரியான திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும். அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும். 2023 நிர்வாகிகள் முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா? ஆம். எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தை தான் தெரிவிக்கிறோம். அதாவது கூட்டணியை எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணியை தீர்மானிப்போம். யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல. யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாடே அறியும். நான் சென்னையில் இருக்கின்ற பொழுது தியாசபைகள் சொசைட்டியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த நடைபயிற்சியின் போது அவரும் நடைபயிற்சியில் இருந்தால் வணக்கம் சொல்லிவிட்டு செல்றோம். ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து நீண்ட காலமாக பயணித்து இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வரும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த முடிவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் என்னங்க? அது மக்களுக்கு தெரியும் சொல்லிட்டார்ல. அதே போய் ஐயா, பாஜகவோட சூழ்ச்சியால உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.